எப்போ அரசியல் வருவா? அரசியல் பண்ணவும் மாட்டோம். நீ பேசுற அரசியல் வந்து நிறைய பேர் கண்டிப்பா நான் வருவேன். உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். எனக்கு எதுவுமே நல்லது பண்றதுக்கு பவர் தேவையில்ல, கெடுதல் பண்றதுக்கு மட்டும்தான் பவர் வேணும். என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துல உள்ள அத்தனை குழந்தைங்களுக்கும் இப்படி ஒரு விஷயத்தை எப்படியாவது ஒரு நாள் நான் செஞ்சிடணும்னு நான் நினைக்கிறேன். அது இன்னைக்கு கேட்கும் போது எல்லாரும் சிரிக்கலாம். எப்படி உலகத்துல உள்ள எல்லா பிள்ளைகளும் சோறு போட்டுருவாங்க, எங்க இருந்து போட முடியும் அப்படின்னு நீ என்ன கலாய்க்கலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, உயிர் ஒண்ணும் போடலடா, உள்ளதா இருக்கு. செத்ததுக்கு அப்புறம் சொல்றா சிலம்பரசம் பண்ணல. ஆனா என்னுடைய எண்ணம், என்னுடைய குறிக்கோள், நான் செய்யணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துதான். ஆனா அதை மீறி இந்த சினிமா வேணாம், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இதுதான் நம்மளுடைய விஷயம், இதை நம்ம எப்படியோ பண்ணி ஆகணும். உங்களுக்கே தெரியும், அத்தனை குழந்தைங்களுக்கு சோறு போடணும், உலகம் போறாங்கன்னா அப்ப நான் எவ்வளவு சம்பாதிக்கணும், அதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படணும்னு உங்களுக்கு தெரியும். ஆனா அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் நான் நடிக்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா? அந்த 3 வருஷம் படம் இல்லாதப்ப இவரெல்லாம் வரமாட்டாருன்னு நினைக்கும் போதும் என் தலைவன் வருவான்டான்னு சத்தியமா சொல்றேன். அவங்களுக்காக மட்டும்தான். சரி, ஓகே, 10 பேர் இருந்துட்டு போட்டுமே, நான் அவ்வளவு பெரிய ஆள் இல்லையே இருந்துட்டு போட்டுமே, என்னவோ சொல்லுங்க. ஒரே என் கூட 80 பேர் மரீனால இருந்தாங்க. 80 பேர் சிலம்பரசன் பேசுறான்னு சொல்லி என் பின்னாடி நிக்கிறானுங்க. என்ன ஒரே விஷயம்னா, தப்பா எடுத்துக்காதீங்க, அரசியல்னால சினிமானால தலைவலி குரல் கொடுத்தாரு, ஓகே. தலை குரல் கொடுக்கல, இல்ல சியா ஆதரவு அளித்தாரு, ஓகே. ஏன் தலை சிம்மு குரல் கொடுத்தா உட்கார்ந்தா ஒரே ரீசன் தான் வந்திருக்கேன். இப்போ நீங்க சொல்ற ஒரே விஷயம், இப்போ பீட்டா பேன் பண்ற நேத்து அவர் 50 காலைகள் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன சொல்ற? நேத்து 50 வருஷ காலைகள் 10 மணிக்கு ஏர்போர்ட்ல இறங்கி டென்மார்க்ல இருந்து 50 ஜெர்சி காளைகள், அலங்கநல்லூர் காளை இருக்குல்ல ஆடினா, அதே மாதிரி டென்மார்க்ல இருந்து பொட்டானத்தை இறக்கிருக்கானுங்க இங்க. அதுக்கு உங்களோட கருத்து என்னன்னா, இங்க இருக்கிற நம்ம காளையே நம்மளால வெளில விட்டு ஜல்லிக்கட்டு நடத்த முடியல, இதுல அந்த காளையை வேற இப்ப நம்ம போய் பார்க்க முடியும். அது காளை சொல்லுது. ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இங்க எல்லாருமே ஒரு நடிகர்களோட ஃபேன்ஸ் இருக்கு, எல்லா நடிகர் ஃபேன்ஸ் ஓகே. உங்களுக்கு என்ன பிடிக்கும் அன்புன்றது வேற. ஒருத்தருக்கு ஒரு ஃபேனா இருக்கீங்க, இல்ல ஒரு கட்சியா இருக்கீங்க, இல்ல ஒரு மதமா இருக்கீங்க, எல்லாமே வேற வேற இருப்பீங்க. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, முதல்ல இவங்க வரல, அவங்க வரல, இவங்க மேல பழி போடுறது, அவங்க மேல பழி போடுறது தேவை கிடையாது. நம்மளுக்கு நடிகர்களோ அரசியல்வாதிகளோ யாரும் தேவையில்லை. தமிழனுக்கு தமிழன் தான் தேவை. நீ எதுக்கு இவர் குரல் கொடுக்கல, இவர் குரல் கொடுத்தாருன்னு நீ எதுக்கு கேட்கல? அது அவங்களோட அவசியம் கிடையாது, தேவை கிடையாது. என்னன்னா ஒரு